இப்போ டைம் அரௌண்ட் 1:30 ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மார்னிங்லேருந்து சைட்வேஸில் தான் இருக்குது. 24,750 லோ, 24,835 840 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ சைட்வேஸாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தோம்னா 24,750 புட்டு ஸ்ட்ராங்கு அண்ட் 24,800 கால் ஸ்லைட்டாக ரைட்டாக இருக்குது. 24,850 கால் வெரி ஸ்ட்ராங். ஸோ 24,850 சிஇ ரேட்டிங் ஹெவியாக இருக்குது. 24,750 பிஇ ரேட்டிங் ஹெவியாக இருக்குது. இன்பிட்டியில் 24,800 வந்து அப் அண்ட் டவுன்னு ஒரு மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் சைட்வேஸில் இருக்குது. ஸோ நான் வந்து பிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அரௌண்ட் 11:30க்கு எனக்கு இந்த இடத்துல 24,880 வரும்போது நான் பிஇ வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு 24,800 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து பிஇ எடுக்கிறதுக்கு யோசிக்கிறேன்னு. பட் மார்க்கெட் ஸ்டில் அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணி ஒரு பிரேக் பண்ணி தென் அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ எனிஹவ் பிஇ நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். எடுத்திருந்தால் 20 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். பரவாயில்ல, ஒரு ரிஸ்க்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம இது எடுக்கலை. ஒரு கிராஷில் மார்க்கெட்டில் வரல, பெரிய செல்லில் வரல. ஏன்னா இங்கே நல்ல சப்போர்ட் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேரிஷாக தான் இருக்குது, பட் நாட் ஸ்ட்ராங். இப்போ மார்க்கெட் ஈவன் ஆயிடுச்சு. மீன் பேர் புல் எந்த பக்கம் வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். மேபி நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ட்ரேடு அவ்வளோதான். இனி ஆஃப்டர் 2 o'clock மேலே ஏதாவது மூவ்மெண்ட் வருமா அப்படிங்கிற அந்த 2 PM ஃபேக்டர் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறது தெரியல. பட் எனக்கு எந்த வியூவும் இல்லை மார்க்கெட்டில் இப்போது இன்றைக்கி. அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ.